Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரொம்ப சுலபமா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பல்லு ஒரு 20 பல்லு கிட்ட எடுத்துர்க்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதிகமா சேர்க்க வேண்டாம். அதுக்கு அப்புறம் ஒரு 5 கறிவேப்பிலை இலைகள் மட்டும் கழுவிட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதிகமா இல்லை, இந்த நுனியில இருக்கும் இல்லையா அது மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு இஞ்சி துண்டு சின்னதாக எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன ஜீரகம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா வரமிளகா காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா அதை கூட ஒன்று உடச்சி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் சட்னியோட இதை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே மூடி வச்சிருங்க. அப்போதான் நல்ல தேங்காய் சட்னி நல்ல மணமாக இருக்கும். இப்போ ரொம்ப சுலபமாக நம்மளுடைய பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். குறிப்பாக தோசை இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். எஸ்பெஷலி பஜ்ஜிக்கெலாம் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.